யோ தலைவரே வெளியே வாயா வெளியே வாயா. என்னடா எல்லாரும் வந்துக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்தி எதனா டொனேஷன் வேணுமா? யோ டொனேஷன் வேணா ஒரு மண்ணை கட்டி வேணாம். குளிக்குதே சுத்தமா இருக்கணும்ன்றதான் அந்த தண்ணியை சுத்தமா இல்லாட்டி நாங்க எப்படி குளிக்குது? வெளியா பக்கத்துல உட்கார முடியுதா? வாசனை மூக்க தொலைக்குது. நிம்மதியா சுத்த முடியுதா வெளியா? யாரா இவனுங்க அங்கங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட்டது எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சென்டேஜிங் சுத்தணும் போங்கடா. ஒன்னு நான் இப்படி பண்றேன்டா. மாசம் மாசம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு செண்டு பாட்டில் அனுப்பா. 10 சொல்லுங்கடா, 2-3 செண்டு பாட்டில் அனுப்பா. ஆக மொத்தம் அவங்க கோரிக்கை மட்டும் நிறைவேற்ற மாட்டலாம். என்னடா இவ்வளவு நேரம் சொல்லிங்க உங்க மரமண்டி ஏறலையா? ஃபர்ஸ்ட் உயிரோடு தப்பு. உன்னை போத்து தள்ளிட்டு நாங்க யாரா தள்ளனா சரியா இருக்கும். உன்னெல்லாம் உயிரோடே விட்ட கூடாது. டேய் இதெல்லாம் பண்ணாத டேய், நீ பண்றது ரொம்ப தப்பு டேய். நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? உன்னெல்லாம் போட்டாதான். யாரா நீ? எழுதி என் கையை பிடிச்சா? உங்க ஊர்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கு எதனா மனு எழுதி போட்டீங்களா? ஆமா, மனு செலக்ட் ஆயிடுச்சு. உங்க ஊர் தலைவர் கைது போட்டார் அன்னைக்கோ. நாளைக்கே நாங்க கான்ட்ராக்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றோம். தப்பிச்சிட்ட. கத்திக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா. வா தப்பிச்சுடா. பரவாயில்ல மாதிரி வந்து காப்பாத்தனடா. கொஞ்ச நேரத்துல நம்மள போட்டுருப்பானுங்களா? நான் கொஞ்சம் பிச்சு போடுவேண்ணா. பார்க்கறதுக்கு வேற பாவமா தான். ஒரு 100 ரூபாய் போடுவோம். நான் பார்க்கறது ரொம்ப நல்ல ஒரு மாதிரியா இருக்கிறீண்ணா. இந்த காசு என் ஒரு வேளை சாப்பாடு தானே சரி போவோம். என் 3 வேளை சாப்பிட்ற மாதிரி எதனா ஒன்று பார்த்து நல்லது பண்ணி விடுங்கண்ணா. 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரிவா? ஆமாண்ணா. ஒரு நிமிஷம் வா. ஹலோ, இங்கே தான் சார். ஆமாம் வந்துடுங்க. யார் பாத்தீங்க சொன்னீல? நான் தான் நீ சார். தான் போன் பண்ணியா? ஆமாம் சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். யார் பாத்து பணம் நகை மொபைல் எல்லாம் கொள்ளாச்சுது? இவன் தான் சார். அரஸ்கல் யாரா வண்டியில நல்லா ஜெயிலு போட்டு தான் வேலைக்கு ஆகும்டா. யாரா யாரா? நீ தானே 3 வேளை சோறு கேட்டேன். ஜெயிலில் போட நிம்மதியாக சாப்பிடு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நோ, அவன் என்ன நம்ம கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் ஆடுறான். ஆடுதால் சொல்லலாம். கிரவுண்ட்ல ஆடாம தாலி ஆடுவாங்க. நோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. அவன் வந்து என் கிரவுண்ட்ல வந்து கிரிக்கெட் ஆடக்கூடாதுண்ணா. ஆடினா அடிப்பண்ணா. இருக்கிறது ஒரு கிரவுண்டு, அதுல ஆடாம வேற இதுல போய் ஆடுதா? இதுவும் பாயிண்ட். என்னது பாயிண்டா? உன்னை தலைவராக கிரவுண்ட் வாங்கி தான் சொன்ன. எங்கடா வாங்கி கொடுத்த? இவனா நம்மளுக்கு ஆப்பிக்கிற மாதிரி இருக்கிறான். இவனை நம்ம வயல டீல் பண்ணாதான் சரிப்பட்டு வருவான். டேய், எவன் கிரிக்கெட் ஃபீலிங் சொல்றீங்களா? அவனுக்கு கிரவுண்டா. கிரவுண்டே எங்க தேவை? நான் போன்ல போய் கிரிக்கெட். யோ நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு. யாரா அவன்? 18ஆம் தலைகள் சொல்றான். உனக்கு தாண்டா கிரவுண்ட். நீயும் உன் தீர்ப்போம். யோ தலைவரே வெளியே வாயா வெளியே வாயா. என்னடா எல்லாரும் வந்துக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்தி எதனா டொனேஷன் வேணுமா? யோ டொனேஷன் வேணா ஒரு மண்ணை கட்டி வேணாம். குளிக்குதே சுத்தமா இருக்கணும்ன்றதான் அந்த தண்ணியை சுத்தமா இல்லாட்டி நாங்க எப்படி குளிக்குது? வெளியா பக்கத்துல உட்கார முடியுதா? வாசனை மூக்க தொலைக்குது. நிம்மதியா சுத்த முடியுதா வெளியா? யாரா இவனுங்க அங்கங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு கஷ்டப்பட்டது எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சென்டேஜிங் சுத்தணும் போங்கடா. ஒன்னு நான் இப்படி பண்றேன்டா. மாசம் மாசம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு செண்டு பாட்டில் அனுப்பா. 10 சொல்லுங்கடா, 2-3 செண்டு பாட்டில் அனுப்பா. ஆக மொத்தம் அவங்க கோரிக்கை மட்டும் நிறைவேற்ற மாட்டலாம். என்னடா இவ்வளவு நேரம் சொல்லிங்க உங்க மரமண்டி ஏறலையா? ஃபர்ஸ்ட் உயிரோடு தப்பு. உன்னை போத்து தள்ளிட்டு நாங்க யாரா தள்ளனா சரியா இருக்கும். உன்னெல்லாம் உயிரோடே விட்ட கூடாது. டேய் இதெல்லாம் பண்ணாத டேய், நீ பண்றது ரொம்ப தப்பு டேய். நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லையா? உன்னெல்லாம் போட்டாதான். யாரா நீ? எழுதி என் கையை பிடிச்சா? உங்க ஊர்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கு எதனா மனு எழுதி போட்டீங்களா? ஆமா, மனு செலக்ட் ஆயிடுச்சு. உங்க ஊர் தலைவர் கைது போட்டார் அன்னைக்கோ. நாளைக்கே நாங்க கான்ட்ராக்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றோம். தப்பிச்சிட்ட. கத்திக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா. வா தப்பிச்சுடா. பரவாயில்ல மாதிரி வந்து காப்பாத்தனடா. கொஞ்ச நேரத்துல நம்மள போட்டுருப்பானுங்களா?